friends, வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன். உங்க எல்லாருக்கும் எங்களோட புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான முறையில சர்க்கரை பொங்கல் அதோட வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பு வறுத்தரலாம். அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல அரிசி, பால், தண்ணி இதெல்லாம் மெஷர் பண்ணிக்கணும். பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். ஒரு கப் அரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு உங்களுக்கு தேவைப்படும். இப்ப பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்ச பருப்போட ஒரு கப் பச்சரிசியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கழுகி அலசி எடுத்துட்டு வந்துடணும். இதுல 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 15-20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். இப்ப 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் நம்ம பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்துல நம்ம ஒரு கப் பால், காய்ச்சாத பால் தான் நான் விடுறேன். இது கூட நம்ம அரிசி ஊற வச்சிருந்த அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இதுல மறுபடியும் 3 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்க்கிறேன். பால் 1 கப், எக்ஸ்ட்ராவா 5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி பால் இப்ப ரெண்டும் சேர்ந்து நல்லா பொங்கி வருது. இந்த டைம்ல தான் நம்ம அரிசி பருப்பெல்லாம் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசி பருப்பு, இது கூட பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சிருந்த தண்ணியில இந்த கடலைப்பருப்பையும் இப்ப நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம எதுக்காக ஊற வைக்கிறோம்னா அரிசி பருப்போட இந்த கடலைப்பருப்பும் சீக்கிரமா வேகணும். அதுக்காக தான் அரிசி பருப்பெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அப்பப்ப இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப அரிசி வேகிற வரைக்கும் நான் இடையில கலந்து விட்டுட்டே இருந்தேன். அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு அரிசியோ பருப்போ வேகாம தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அரை கப் நல்ல சூடான தண்ணி இதுல சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப அரிசி பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்ததும் நம்ம வெல்லம் சேர்க்க போறோம். வெல்லம் நம்ம அரிசி பருப்பெல்லாம் எடுத்த அதே கப்ல 2 கப் அளவு சேர்க்கிறோம். 1.5 கப்ல இருந்து 2 கப் அளவு தேவைப்படும். உங்க இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைய உங்களுக்கு அந்த பொங்கலோட கலர் வந்துடும். ஸ்டவ் இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் லோவாவே வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 ஏலக்காவை பொடிச்சிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் இதுல சேர்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாவே நெய் விட்டுக்கலாம். நெய் நம்ம நிறைய விடும்போது டேஸ்டியா இருக்கும் பொங்கல். இப்போ இதுல முதல்ல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதுலயே நம்ம திராட்சையும் சேர்த்துடலாம். இப்ப இத நம்ம பொங்கல்ல சேர்த்தறலாம். திராட்சை முந்திரி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இப்ப ரொம்பவே சூப்பரா பாரம்பரியமான முறையில இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா பொங்கலுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க. இப்ப அடுத்ததான் நம்ம சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர் பேன் எடுத்துக்கலாம். அதை சூடு பண்ணிக்கலாம். குக்கர் பேன் லேசா சூடானதும் இதுல 1/3 கப் பாசி பருப்பை சேர்த்துக்கலாம்.
பாசிப்பருப்பு லேசா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். பாசிப்பருப்பு இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது பொங்கல் வந்து நல்ல ருசியாவும் இருக்கும், அதே நேரத்துல பிசுபிசுப்பு தன்மை இல்லாமலும் இருக்கும். பாசிப்பருப்பை வந்து நம்ம ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்தாலே போதும். இப்ப நல்லா சுடுது. இப்ப இந்த டைம்ல நம்ம 1 கப்பு பச்சரிசி இதோட சேர்த்துடலாம். அரிசி பேன்ல சேர்த்ததும் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லயே ஒரு நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும். இப்ப அரிசி அதே மாதிரி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் வறுத்தெடுத்தாச்சு. இப்ப நம்ம இதை நல்லா 2 தடவை அலசிட்டு வேக வைக்கலாம். இப்ப அரிசியும் பருப்பையும் 2 தடவை நல்லா அலசிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்ததா இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1-2 பொருள் கூட சேர்க்கணும். அது என்னெல்லாம்னு பார்க்கலாம். இப்ப ஸ்டவ் மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல 1 ஸ்பூன் இந்த மாதிரி ஃபுல்லா நெய் எடுத்துக்கலாம். அதை வந்து இதுல சேர்த்துடலாம். சாதாரண பொங்கலுக்கு நம்ம தாளிக்கும் போது மட்டும்தான் நெய் சேர்ப்போம். ஆனா கோவில் வெண்பொங்கலுக்கு நம்ம நெய் சேர்த்துதான் வேக வைக்க போறோம். இதனால பொங்கல் வந்து நல்ல வாசனையா இருக்கும். நெய் வந்து லேசா சூடானதும் இதுல 2 பச்சை மிளகாவை கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து லேசா 2 வதக்குனதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7-8 மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, 1/8 டீஸ்பூன் அளவு வர மாதிரி பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு வந்து 4 கப்பு தண்ணி, பருப்புக்கு வந்து 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 4.25 கப் தண்ணியை இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பை இதோட சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை மூடி வச்சு 5 விசில் வேக வைக்கலாம். 5லிருந்து 6 விசில். பொங்கல் வந்து நல்லா குழைய வேகணும். உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க விசில் செட் பண்ணிக்கங்க. இப்ப 5 விசில் வச்சு எடுத்தாச்சு. பிரஷர் எல்லாம் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் ரொம்ப சூப்பரா வெந்து வந்திருக்கு. நல்ல குழைய வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப கரண்டியாலேயே நம்ம இதை லேசா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம எடுத்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டா இருந்தது, அதனாலதான் நல்ல குழைய வெந்திருக்கு. மிதமான சூட்ல 5 விசில் வச்சீங்கன்னா நல்ல குழைய வெந்திருக்கும். இப்ப இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணலாம். பொங்கல் தாளிப்புக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூடயே பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய்யையும் விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் நெய் சேர்த்திருக்கேன், ஏன்னா நம்ம கடைசியா மறுபடியும் நெய் சேர்ப்போம். நெய் சூடானதும் இதுல 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அதோடைய 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல நல்லா பொடியா கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல ஒரு 10லிருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெய் சூடா இருக்கும் போதே ஒரே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் போதும். இப்ப வந்து நம்மளோட தாளிப்பை வந்து பொங்கல்ல சேர்த்தரலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா நெய்யை இதோட சேர்த்துடலாம். இப்ப லைட்டா கரண்டியால இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை அடைச்சு வச்சிடலாம். ஸ்டவ் எல்லாம் எதுவும் ஆன் பண்ண தேவையில்லை. இந்த டைம்ல ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்லேயே இருந்தாலே போதும். வாயில போட்டதுமே கரையக்கூடிய ரொம்ப ரொம்ப ருசியான மணமான கோவில் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.